கம்ப்யூட்டரில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நம்மளால் ஒரு பொருளை உருவாக்கி உடனே பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்றத தமிழில் முதல் முறையாக பார்க்க போகிறோம். ஹலோ ஆல், வெல்கம் டு another வீடியோ. ChatGPT உலகத்திலே அதிகபட்ச மக்கள் ரொம்ப குறைவான நேரத்தில் பயன்படுத்த ஆரம்பித்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ChatGPT. இந்த ChatGPT என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா OpenAI அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனோட ஒரு ப்ராடக்ட். OpenAI எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் அவைலபிளாக இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்காக ஒரு நான் ப்ராஃபிட்டாக ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு இலான் மஸ்க் மாதிரியான பெரிய செலிபிரிட்டிஸ் இதுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ChatGPT அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோட செயற்கை நுண்ணறிவை வச்சு நம்ம கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்குது. ஸோ இந்த பதில் இப்போ கொடுக்குது அப்படின்றத நிறைய வீடியோஸில் நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையில் ரியல் டைமில் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத இது தெளிவாக பண்ணுது. ஒரு மெடிக்கல் எக்ஸாமையோ ஒரு பிஸ்னஸ் எக்ஸாம், நீங்கள் ஒரு MBA மாதிரியான ஒரு எக்ஸாமையோ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ChatGPTயால் அந்த எக்ஸாமை பக்காவாக குவாலிஃபை ஆகி கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அது ஆல்ரெடி வந்துருச்சு. ஆனால் ஒரு ஃபிசிக்கலான பொருளை இதால் உருவாக்க முடியுமா, அதை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத இப்போ இருக்க இந்த ChatGPTயை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு க்யூபை நம்ம உட்காந்துருக்க சேரை விட்டு எந்திரிக்காமல் க்யூபை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு ChatGPT அப்படிங்கிற இந்த டூல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த டூலும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது சாத்தியமா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ChatGPT அப்படிங்கிற இந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சர்ச் இன்ஜினில் இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூபை பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் a 3D model of a cube using ASCII.stl file format in a 1 cubed volume. ஸோ இப்போ நம்ம இந்த கமாண்டை கொடுத்த உடனே என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கியூபுக்கான கோடை ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ப்ராப்பரான கோடாகவே இதால் எழுத முடியுது. அதே மாதிரி இது கோடு எழுதுகிற அந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் கோடர் கோடு எழுதுவாங்களோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இதால் எழுத முடியுது. அதாவது 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரோக்ராமர்ஸ் கூட இதை விட மோசமாக கோட் எழுதி நான் பார்த்துருக்கேன். பட் இது ஆரம்பத்தில் இப்போ எழுதுகிற இந்த லெவல் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற லெவலில் இதனுடைய கோட் இருக்குது. இதில் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றது க்ளோஸ் டு 0 அப்படிங்கிற லெவலில் இதோட அக்யூரசி ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் கூட இது இன்னும் கோடை எழுதிக்கிட்டே தான் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. இந்த ஸ்பீட்லலாம் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ப்ரோக்ராமை எழுதும் அப்படின்னா நம்ம ஒரு 3D பிரிண்டரை வச்சு இதை நம்ம பண்ண முடியும் அப்படின்றப்போ, ஸோ இது நம்ம கோடை எழுதி முடிச்சிருச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா முழுமையாக முடிக்கல. ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, கண்டினியூன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடாக ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பொருளை டிசைன் பண்ணி உருவாக்க முடியும் அப்படின்னா, ஒரு 3D பிரிண்டர் மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து ஒரு ராக்கெட்டை நேரடியாக நாமக்கலுக்கு அனுப்புனா கூட இந்த ஸ்பீடில் ஒரு பொருளை உலகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியாதுங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டெவலப் ஆகி ஒரு கிராமத்தில் இருக்க நம்மளுக்கு இவ்வளோ ஆக்சசிபிளாக கிடைக்குது அப்படின்னா, இதனுடைய பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் இது ஒரு அதாவது ரொம்ப சின்ன சைஸில் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ChatGPT இன்னும் ஒரு 2 வெர்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் இதனுடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதே வேறு லெவலில் தான் இருக்கும். இன்னும் கோடை எழுதிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, கோடை எழுதி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கோடை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இதை என்னோட டெக்ஸ்ட் எடிட்டரில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதனுடைய கண்டினியூட்டி இங்கே இருக்குது. ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கோடை காப்பி பண்ணிட்டோம். இதை நம்ம ஒரு ஃபிசிக்கலாக நம்ம ஒரு கையில் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்றணும் அப்படின்றப்போ இதை நம்ம 3D பிரிண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ நம்மளோட ஸ்லைசர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ண இந்த சாட் ஜிபிடி ஃபைலை வந்துட்டு இப்போ நான் லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை வந்துட்டு இது க்ரியேட் பண்ணி முடிச்சிருச்சு. இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம். ஸ்லைஸ் பண்ணால் இந்த ஆப்ஜெக்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு 52 நிமிஷம் ஆகும். நம்ம வீடியோவுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நான் ரொம்ப சின்ன சைஸில் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ 4 நிமிஷம் இந்த கம்ப்யூட்டர் பண்ண இதே டிசைனை ரொம்ப மினியேச்சர் பண்ணி 4 நிமிஷத்தில் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இதையும் நம்ம லைவாகவே பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம கம்ப்யூட்டரில் வந்திருக்க இந்த 3D மாடல். இந்த கியூபை தான் நம்ம இதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃபைலை பிரிண்டருக்கு அனுப்பியாச்சு. பிரிண்டர் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட பிரிண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஒரு அவுட்டர் லைனை வந்துட்டு ட்ரா பண்ணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பிளாக் கலர் சர்ஃபேஸில் ஒயிட் கலர் ஃபிலமெண்ட்டை போட்டிருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக. உண்மையிலேயே நம்ம ஒரு மனுஷன் வந்துட்டு டிசைன் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை வந்துட்டு இதுக்கு முன்னாடி செக் ரிப்பப்ளிக்கில் டிசைன் பண்ண ஃபைலை அவங்க டிசைன் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணாங்க. நம்ம உடனே டவுன்லோட் பண்ணி 4 மணி நேரத்தில் வந்துட்டு நாமக்கல்ல அதை செஞ்சு முடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஃபைலை டிசைன் பண்ணி கொடுத்து அதை வந்துட்டு நம்ம 4 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்றத ஒரு கிராமத்தில் உட்காந்து பண்ண முடியுது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. இது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இருந்ததை விட அதிகபட்ச பவராக தான் நான் வந்துட்டு இதை பார்க்குறேன். ஆனால் இதே லெவலில் வந்துட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்துட்டு டெவலப் ஆச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக வேலைங்கிறதே இல்லாமல் காலியாகிடுங்க. ஆல்ரெடி கண்டென்ட் ரைட்டர்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமானா, இந்த வீடியோவுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் டேக்ஸ் ஹேஷ்டேக் எல்லாமே சாட் ஜிபிடி வச்சு தான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே சாட் ஜிபிடி ஜென்ரேட் பண்ணதாக தான் இருக்க போகுது. இந்த 3D பிரிண்டர் பார்த்தீங்கன்னா பேசிக் எண்டர் 3 மாடல் 3D பிரிண்டர். இதை நம்ம வந்துட்டு வீட்டில் ஸ்மார்ட் ஹோம் நம்மளோட ஸ்மார்ட் ஹோமில் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணியிருக்கனால நம்ம கம்ப்யூட்டர்லேருந்தே நம்ம சேரை விட்டு எழுந்திரிக்காமையே நம்மளால் இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆல்ரெடி இதை வந்துட்டு நம்ம சென்னை வ்ளாகர், பிஹைண்ட் ரூட்ஸ்னு ஏகப்பட்ட இன்டர்வியூஸில் டிவி சேனல்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் அதை வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. சோஃபார் வந்துட்டு ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா 62% வந்துட்டு முடிஞ்சிருக்கு. உண்மையிலேயே இந்த இடத்துல கவனிங்க, இந்த பிரிண்டர் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஆல்மோஸ்ட் முடிக்க போகுது. வேலையை முடிச்சிருச்சுங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டரே ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி அதை செஞ்சு முடிச்சிருச்சு. நடுவில் வந்துட்டு என்னோட வேலைங்கிறதே இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் வந்துட்டு அதை எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம வந்துட்டு வாய்ஸ் கமாண்டில் வந்துட்டு எனக்கு ஒரு கீ செயின் ஹோல்டர் வேணும் செஞ்சு வை அப்படின்னீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துட்டு அதுவே ஒரு செகண்டில் கோட் எழுதிடும். 10 நிமிஷத்தில் பிரிண்டர் ரெடி பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் ஆகிற டைம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு கேப் இருக்க மாட்டிருக்கு. அதுலேயும் ஹை ஸ்பீட் 3D பிரிண்டர்ஸ்லாம் போயிட்டோம்னா இன்னும் நம்ம வீட்டில் வந்துட்டு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதே இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது இன்னும் என்னென்ன ஃபீல்டில் என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக இன்னும் அதாவது நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தாண்டின விஷயமா இருக்குது. அந்த பிரிண்ட் பண்ண ஆப்ஜெக்டை நான் ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பாருங்கள், இந்த கியூபை தான் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கியூபோட சைஸ் வந்துட்டு சின்ன சைஸில் நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக 4 நிமிஷத்தில் பண்ணணுங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ண மாடலை ரொம்ப மினியேச்சர் பண்ணியிருக்கோம்.
ஆனால் இந்த கியூப் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் லைன் கமாண்டில் வந்துட்டு நம்ம கொடுத்து இந்த கம்ப்யூட்டரை வந்துட்டு பண்ண வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி முழுக்க டிசைன் பண்ண தயாரிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை நம்ம வந்துட்டு யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் ChatGPT வச்சு இல்லை மற்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கான நிறைய விஷயங்களை நம்ம வந்துட்டு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் அளவுக்கு நம்ம வீட்டில் உட்காந்துருக்க சேரை விட்டு எந்திரிக்காமல் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றதுலாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குல்ல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.